ஒரு தலைப்பு கொடுத்தாலே ஒரு வருடம் பேசலாம். தமிழ் அத்தனை வளமையான மொழி. 6 தலைப்புகள் கொடுத்தால் எவ்வாறு அவர்கள் பேசுவார்கள்? அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவற்றை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள், எங்கள் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். மிக அழகாக அகத்தமிழ் புறத்தமிழ் நற்றமிழாய் அறுவர் படைத்த இனிமை தமிழ், அறுசுவை தேன் தமிழ், அணி செய்த பாங்கு. அனைவருக்கும் நன்றி. இந்த 6 கவிஞர்களுக்கும் சிறப்பு செய்வதற்காக மாண்பமை நீதியரசர் அவர்களை அன்போடு மேடைக்கு தருணத்தில் அழைக்கிறோம். இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசு முனைவர் அவ்வை நா. அருளையா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் அருவியாய் பொழிந்த ஐயா வணக்கம். தமிழ் அருவியாய் பொழிந்த கொஞ்சம் சந்தங்களுக்கு சொந்தக்காரரான கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் ஐயா அவர்களுக்கு, வாழ்க்கை தமிழ் தலைப்பில் வாசித்த தமிழ் செம்மல் ஜேவா கருப்புசாமி ஐயா பெருவடிப்பு குறித்தும் இணைய தமிழ் குறித்தும் உரையாற்றியவருக்கு, காசா பணமா கைத்தட்டுங்க ஜோரா என்று சொன்ன சித்தார்த்த பாண்டியன் சங்க தமிழ் வாசித்த அவர்களுக்கு, அடுத்ததாக நம்ம ஊரு கோபிநாத் ஐயா அவர்களுக்கு, சமய தமிழ் பாடிய புலவர் ஆ. காளியப்பன் அவர்களுக்கு, வஞ்சி தமிழ் பாடிய நல்ல புலவர்கள் வரிசையில் நான் ஒரு பச்சை குழந்தை என்று சொல்லிக்கொண்ட திரு முத்துமுருகன் ஐயா அவர்களுக்கு, வசந்தவல்லியின் வடிவழகை போற்றி பாடிய குறவை தமிழ் பாடிய திரு சுரேஷ் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு, தமிழ் வாழ்கவென்று கும்மியடித்த கும்மி தமிழ் பாடிய ஈஸ்வர ராசா பொதுச் செயலாளர் அவர்களுக்கு, நீதி அரசரோடு எல்லா கவிஞர்களும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள இத்தருணம் வாய்க்கிறது. அடுத்ததாக ஸ்ரேனிக காவியம் நூல் வெளியீட்டு விழா நடந்தேற போகிறது. ஸ்ரேனிகன் கேட்காத கேள்வி இல்லை, சேலினி நோர்க்காத நோன்புமில்லை எனும் வரிகளுக்கு சொந்தக்காரரான மாமன்னன் ஸ்ரேனிக ராஜனின் வரலாறு இனிய தமிழில் வசன கவிதையில் எழுதப்பட்ட அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு மேடைக்கு மாண்பமை நீதியரசர் தா. பரத சக்கரவர்த்தி நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களையும், முனைவர் அவ்வை நா. அருளையா அவர்கள் இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசு அவர்களையும், முதல் பிரதி பெறுகின்ற திருமிகு ஜனசேனன் ஐயா அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர்களையும், 2ஆம் பிரதி பெறுகின்ற பொன் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் அவர்களையும், 3ஆம் பிரதி பெறுகின்ற ஜே. அஜித் பிரசாத் அவர்கள் மேனாள் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் அவர்களையும், இந்நிகழ்வின் முன்னிலை வகிக்கின்ற திரு பள்ளத்தூர் பழ பழனியப்பன் அவர்கள் உரையாசிரியர், ராமாயணம் 4000 திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் அவர்களையும், எழிலுரை வழங்க வந்திருக்கின்ற திரு ஸ்ரீ வர்தமானன் அவர்கள் வர்தமானன் பதிப்பகம் அவர்களையும், நூல் மதிப்புரை வழங்குகின்ற கவிஞர் யோசா அவர்கள் இணைச் செயலர் தெய்வ தமிழ்ச்சங்கம் அவர்களையும், ஸ்ரேனிகனில் வருணனை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் விழுக்கம் பா. ஜீவகன் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்களையும், ருசித்தவர் உரை வழங்க வந்திருக்கின்ற கவிதாயினி சுபத்ரா சத்யபாலன் அவர்கள் பல்லடம் அவர்களையும்,
ரசித்தவர் உரை வழங்க வந்திருக்கின்ற புலவர் ப. அனிதா அவர்கள், தலைவர், அகத்தியர் தமிழ்ச்சங்கம், ராஜபாளையம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு இத்தருணத்தில் அழைக்கிறோம். நன்றியுரை வழங்க வந்திருக்கின்ற யோகரத்னா கலைச்செல்வி கிருஷ்ணகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நூலின் முதல் பிரதியை பெறுகின்றவர் திருமிகு ஜனசேனன் ஐயா அவர்கள், மூத்த வழக்குரைஞர். வரலாற்றில் கூட ஜனசேனர் என்று ஒருவர் உண்டு. அவர் எழுதிய நூல் தர்மசாஸ்திரம் ஒரு கற்கண்டு. எல்லோருக்கும் பெயர் பொருத்தம் அமைவதில்லை. இவர் போல் பெயர் பொருத்தம் அமைந்தவர் எவரும் இல்லை. அவர் தர்மத்தை நிலைநாட்ட நூல்கள் யாத்தார், இவரோ தர்மத்தை நிலைநாட்ட சொற்கள் யாத்தார். இரண்டாம் பிரதி பெறுகின்ற திருமிகு பொன் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர். பெயரில் தங்கத்தை தாங்கியவர், மனத்திலோ அன்பை தேக்கியவர். பதவியை சொல்ல ஆரம்பித்தால் பகலுணவும் தாண்டிவிடும். ஆணைய உறுப்பினர், அலுவல்கள் அதிகம். ஆனாலும் அழைப்பிற்கிணங்கி ஆர்வத்தோடு வந்தார் ஸ்ரேணிக ராஜனை கையில் ஏந்த. மூன்றாம் பிரதி பெறுகின்ற ஜே. அஜித் பிரசாத் அவர்கள் மேனாள் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர். விழுக்கம் பெற்ற நல்முத்து, நம் சமணத்தின் பெரும் சொத்து. அன்பின் நீளும் கரங்கள், பண்பின் பேருருவம். கல்வியனில் கடிதாய் உதவி ஸ்ரேணிக காவியம் பெற வருகிறார். இந்த அற்புதமான தருணத்தில் மாண்பமை நீதியரசர் ஐயா அவர்கள் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்று எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து என்ற திருக்குறளுக்கு மிகங்களால் இப்பொழுது நூல் வெளியீடு செய்ய முதல் பிரதி பெறுவதற்காக திருமிகு ஜனசேனன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய பரத்த கரவொலியோடு இரண்டாம் பிரதி பெறுவதற்காக திருமிகு பொன் ராஜேந்திர பிரசாத் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் பிரதி பெறுவதற்காக திரு ஜே. அஜித் பிரசாத் அவர்களை இந்த தருணத்தில் அழைக்கிறோம். மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் நூல் வழங்கப்படுகிறது. இந்த அருமையான நிகழ்வை சமண தமிழ்ச்சங்கமும் வர்த்தமானன் பதிப்பகமும் இணைந்து மிக அற்புதமான ஒரு தருணத்தில் கைதட்டுங்கள், உங்கள் இரத்த ஓட்டம் சீராகும். கைதட்டுங்கள், உங்கள் இதயங்கள் பலமாகும். மிக அழகான ஒரு காட்சியை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் உங்கள் இதயத்தை புதித்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான ஒரு தருணமாக நாம் காண்கின்றோம். மிக சிறந்த ஆளுமைகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக மாண்புமை நீதியரசர் அவர்களுக்கு தமிழலை தங்கசாரா அவர்களுடைய கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. முனைவர் அவ்வை நா. அருளையா அவர்களுக்கு வர்த்தமானன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். திருமிகு ஜனசேனன் ஐயா அவர்களுக்கு தமிழலை சங்கசாரா அவர்கள், நூலின் இரண்டாம் பிரதியை பெற்றுக்கொண்ட திரு பொன் ராஜேந்திர பிரசாத் ஐயா அவர்களுக்கு வர்த்தமானன் ஐயா அவர்கள், மூன்றாம் பிரதியை பெற்றுக்கொண்ட திருமிகு ஜே. அஜித் பிரசாத் ஐயா அவர்களுக்கு தங்கசாரா அவர்கள், முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கின்ற பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு வர்த்தமானன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தீநகர் இன்று திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் கைத்தட்டல்கள் அவ்வளவு தூரம் சென்று சேர வேண்டும். உங்கள் கரவொலியை எழுப்புங்கள். எழிலுரை வழங்க வந்திருக்கின்ற திரு ஸ்ரீ வர்த்தமானன் ஐயா அவர்களுக்கு தங்கசாரா அவர்கள், மிக சிறப்பான நூல் வடிவமைப்பை தந்திருக்கின்ற பதிப்பகத்தின் முன்னோடியாக விளங்குகின்ற திரு வர்த்தமானன் ஐயா அவர்களுக்கு,
திருமணிகனில் வர்ணனை ஆற்ற வந்திருக்கின்ற முனைவர் விழுக்கம் பா ஜீவகன் ஐயா அவர்களுக்கு தங்கசாரா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ருசித்தவர் உரை வழங்க வந்திருக்கின்ற கவிதாயினி சுபத்ரா சத்யபாலன் அவர்களுக்கு வர்த்தமானன் ஐயா அவர்கள் ரசித்தவர் உரை வழங்க வந்திருக்கின்ற புலவர் பா அனிதா அவர்களுக்கு பானுமதி தங்கராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் அகத்திய தமிழ்ச்சங்கம் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார். ரசித்தவர் உரை வழங்குவதற்காக புலவர் பா அனிதா அவர்களுக்கு பானுமதி தங்கசாரா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நன்றியுரை வழங்க வந்திருக்கின்ற யோகரத்னா கலைச்செல்வி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வர்த்தமானன் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நேர்த்தியாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கீதா பிரபு அவர்களுக்கு பானுமதி தங்கராஜ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நூல் வெளியீட்டு விழா இனிதே நிறைவடைந்தது. இத்தருணத்தில் தென்னாத்தூர் உதித்த நல் மனிதர், மனத்தால் அண்ணாந்து பார்க்கும் புனிதர் இவர். நிலங்களை ஆளும் சக்கரவர்த்திகள் சிலர், மனங்களை ஆளும் சக்கரவர்த்தி இவர். நிரபராதிகள் விரும்பும் நீதி அரசர், எளிமையை எடுத்தணிந்த உருவம், எல் அளவும் இவருக்கு இல்லை கர்வம். உச்சம் தொட்ட பின்பும் பணிவு, உதிக்கும் வார்த்தைகள் எல்லாம் கனிவு. ஆதி தீர்த்தங்கரின் புதல்வர் பெயர், தலைமையேற்று உரை நிகழ்த்த வாருங்கள் ஐயா மாண்பமை நீதியரசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம்.